ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு நல்ல கதையோட வந்திருக்கேன். என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடைசியா உங்களோட கருத்தும் சொல்லுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க எந்த கதைன்னு பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கூட ஊதி ஊதி பெருசாக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி அதனால என்ன விஷயம் நடக்குதுன்றத பத்தி தான் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த கதை. நான் சொல்லிடுறேங்க. ஒரு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா நீட்டா கேண்டில் லைட்ஸ் எல்லாம் வச்சு நைட் டின்னர் அந்த மாதிரி செய்வாங்களாம். எப்பவுமே கேண்டில் லைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லா ஒர்க் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்ல சில்க் அந்த ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி வந்து அழகா சூப்பரா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீனு அந்த டேபிள் மேல போட்டிருக்க கிளாத்து எல்லாமே. ஒரு லேடி வராங்க, ரொம்ப ராயல் ஃபேமிலி. அவங்க வராங்க, வந்து சாப்பிடும்போது திடீர்னு ஒரு காக்ரோச் வந்து அவங்க கை மேல படுது. அதை வந்து டக்குன்னு அவங்க உதறவும் அந்த கேண்டில் அது அந்த டேபிள் மேல இருந்த கிளாத் மேல விழுந்து ஃபுல்லாவே வந்து ஃபயர் ஆயிடுச்சுங்க. அந்த ஹோட்டலே ஒரு செகண்ட்ல ஃபுல் ஃபயர் ஆயிடுச்சு. இதே சம்பவம் இன்னொரு இடத்துல நடந்திருக்கு. அதே மாதிரி ஹோட்டல் கேண்டில் லைட்ஸோட ஒரு வெயிட்டர் மேல வந்து ஷோல்டர்ல ஒரு கையில பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ண ஃபுட் இருக்கு, இன்னொரு ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு காக்ரோச் வந்து மேல உட்காருது. அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னா அந்த ஃபுட்டை வந்து எடுத்துட்டு போயிட்டு சர்வ் பண்ணிடுறாரு. அடுத்து அந்த காக்ரோச் எடுத்துட்டு போயிட்டு அந்த விண்டோஸ் கிட்ட போய் வெளியில விட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது யாருக்குமே தெரியாது. இப்படி தாங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வந்து ஊதி ஊதி பெருசாக்கி எவ்வளவு பெரிய விஷயமா ஆக்கிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம இடையே நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு போறோன்றதுதான் பிரச்சனையே. நம்ம ஹேண்டில் பண்றதுதான்